செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரத்தில் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட கேட்கலாம். கனிராஜ் வணக்கம். இந்த சுங்கச்சாவடி இன்றைய தினம் திறக்க இருந்ததல்லவா? ஏன் பொதுமக்கள் இவ்வாறு செய்தார்கள்? அவர்களது கோரிக்கைதான் என்ன? வணக்கம். திண்டுக்கல் குமுளி 4 வழிச்சாலை கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த சாலை தொடங்கப்பட்டதிலிருந்து குறுகலாகவே சாலை இருப்பதால் திண்டுக்கல் அடுத்த வக்கம்பட்டி, செம்பட்டி இந்த பகுதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த 4 வழிச்சாலை இன்னும் பணிகள் முழுமையாக முடிவடையல என பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். கொடைக்கானல் பிரதான சாலை என்பதால் செம்பட்டி, வக்கம்பட்டி இந்த பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீண்ட காலமாக இந்த பகுதியில் டோல்கேட் சுங்கவரி மையம் அமைக்கக்கூடாது என பொதுமக்கள், விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று இந்த வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரம் அப்படின்ற இடத்துல சுங்கச்சாவடி மையம் இன்னைக்கு திறப்பதற்கு தயாராக ஆனார்கள் அதிகாரிகள். இந்த நிலையில அந்த சுங்கச்சாவடி மேல 6 கண்ணாடி கூண்டுகள் அமைத்து கம்ப்யூட்டர் மற்றும் அந்த வரி வசூல் மையம் எல்லாமே தயாரா இருந்தது. இதை அறிந்த இந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த பகுதியில் அதை திறக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அனைத்தையும் அடித்து உடைத்து சேதப்படுத்திட்டு தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்து பட்டிபெரம்பட்டி போலீசார் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வராங்க. சம்பவ இடத்துக்கு நிலக்கோட்டை தாசில்தார் ஜெயலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார். இதில் இந்த அடித்து ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் திமுகவினர் குவிந்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகிறது.